life. She is unconscious, underwater. Okay, do you know how to do CPR? I'm doing it. I am a physician. I got CPR in progress. Okay, do not take... ஏப்ரல் 11, 2007 அமெரிக்கா உட்டாக் ஸ்டேட். இங்க சால்ட் லேக் சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுக்கு பக்கத்துல ஒரு 35 மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ரொம்பவே அமைதியான ஒரு ஏரியா, ரொம்பவே அமைதியான தெரு. அங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல எல்லாருமே ரொம்ப அமைதியா இருப்பாங்க. எதனாச்சும் ஃபெஸ்டிவல் வந்தா பேசிப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய சர்ச் போயிட்டு வருவாங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த ஊருக்குள்ள ஒரு நபர் காரை ஓட்டிக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. தன்னுடைய 6 வயசு சின்ன பொண்ணான எடா அப்படின்றவங்கள ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வழக்கமான நாள், வழக்கமான ரூட். கார் ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு நிக்குது. எடா இறங்குறாங்க, வீட்டுக்குள்ள போறாங்க. இவங்களுடைய அப்பாவும் இறங்குறாரு. அவர் ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்குள்ள போறாரு. எடா மாம் மாம் அப்படின்னு சொல்லி கத்த இவங்க அப்பா வந்து மேல போயிட்டு பாரு, அம்மா மேல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனடியா எடா வந்து படி ஏறுறாங்க, மேல போறாங்க. ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறாங்க. அவங்க அம்மாவை காணோம். கடைசி அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய பாத்ரூம் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு பார்த்தாங்க. பார்த்தப்ப அந்த பாத்ரூம்ல இருக்கக்கூடிய பாத் டப்புக்குள்ள அவங்களுடைய அம்மா விழுந்து கிடக்குறாங்க. இவங்க பக்கத்துல போயிட்டு மாமி மாமின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அவங்க அம்மா கொஞ்சம் கூட அசைவே இல்லை. எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல. என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எடா ஓடுறாங்க. வேக வேகமா கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்து அவங்க அப்பா கிட்ட சம்திங் இஸ் ராங் வித் மாமி, அம்மா நகர மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 6 வயசு சின்ன பொண்ணு கடைசியா பார்த்த இந்த விஷயத்த வந்துட்டு ஒரு டிராயிங்ல உறைஞ்சு வச்சிருக்காங்க. சொல்ல போனா இந்த சின்ன பொண்ணு உறைஞ்ச அந்த டிராயிங் வந்துட்டு இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான எவிடன்ஸா வரப்போகுது. இந்த கேஸ்ல அப்படி என்ன நடந்தது, பாத் டப்புக்குள்ள அசையாம கிடக்கிற இவங்க அம்மா யாரு, அவங்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன, இந்த கேஸ்க்கு பின்னாடி மர்மமான பல விஷயங்கள் இருக்கு. நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படிங்கிறது இந்த கேஸை ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இந்த உலகத்துல நம்மளை சுத்தி எந்த மாதிரியான குற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேஸ் ஃபார்மேட்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் ஒரு டீட்டெயிலான கம்ப்ளீட் நரேஷன்ல நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஒரு கரெக்டான சேனல் தான் இந்த சாமி ஸ்பாட். நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். இதுக்கு மேலே நம்ம இந்த கேஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் இந்த கேஸில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மிஷேல் மெக்னில். இவங்களுடைய வயசு 50. இவங்க ஒரு காலத்தில் ஒரு பியூட்டி குயினாக இருந்தாங்க. மாடலிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய காம்படிஷனில் போயிட்டு வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகானவங்க. அது எல்லாத்தையும் விட ரொம்பவே அன்பானவங்க. இவங்க 8 குழந்தைங்களுடைய அம்மா. அதில் 4 குழந்தைங்க மட்டும்தான் இவங்களுடைய சொந்த குழந்தைங்க. மீதி 4 குழந்தைங்களை இவங்க உக்ரைன்ல இருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ரேச்சல், வனிசா, அலெக்சஸ், அப்புறம் டேமியன், இவங்க மட்டும்தான் இவங்களுடைய சொந்த குழந்தைங்க. ஜீசல், சப்ரீனா, எலி, எடா இவங்க 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தத்தெடுத்த குழந்தைங்க. 8 குழந்தைங்களையும் வளர்க்கறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுக்கு ஒரு தனி எனர்ஜி வேணும். மிஷேல் 8 குழந்தைங்களையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அத்தனை பேருத்துமே டான்ஸ் காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போறது, டான்ஸ் கிளாஸ் கூட்டு போறது, இன்னும் நிறைய கிளாஸஸ்க்கு கூட்டு போவாங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்கேஜிங்கா வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க கிளாஸஸ்ல அவங்களோட ஸ்கூல்ஸ்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் போயிட்டு இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த 8 குழந்தைங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னாலும் இவங்க தான் வந்துட்டு பார்த்துப்பாங்க. எனி டைம் இவங்க கால் பண்ணா உடனடியாக மிஷேல் எடுப்பாங்க. இது மட்டும் கிடையாது, சர்ச்சில் வந்துட்டு மிஷேல் ரொம்ப ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன். உட்டாக் பேலட் சீனியர் போர்டில் இவங்க ஒரு மெம்பராகவும் இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் சரி மொத ஆளா போய் நிற்கிறவங்க இந்த மிஷேல் தான். இவங்களுடைய மூத்த பொண்ணான அலெக்சஸ் அப்படின்ற பொண்ணு எப்பயுமே இவங்களை ஹீரோ அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அடுத்ததா ஹஸ்பண்டை பத்தி பார்த்தரலாம். ஹஸ்பண்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மார்டின் மெக்னில். இவர் ஒரு டாக்டர், லாயர். இது கூட எல்டிஎஸ் சர்ச்சில் வந்துட்டு இவர் ஒரு பிஷப்பாவும் இருக்காரு. இந்த பிளசன்ட் குரு அப்படின்ற அந்த ஊர்ல எல்லாருக்குமே மார்டினை ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். ரொம்பவே ரெஸ்பெக்டட் ஃபேமிலி, ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு மனுஷன் அப்படின்ட்டு எல்லாருமே பேசிப்பாங்க. இவங்களுடைய மூத்த பொண்ணான அலெக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இவங்க அந்த ஊர்ல இருக்க கிடையாது, தனியா நிவாடா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவங்க கிட்ட எப்ப
கேட்டாலும் என்னுடைய அப்பா மாதிரி நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ வாண்டட் டு பி லைக் மை டேட், ஹெல்பிங் பீப்புள் அப்படின்றத அடிக்கடி சொல்லுவாங்க. மொத்தத்தில் இந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி, பர்ஃபெக்டான ஒரு லைஃப். பிளேசன்ட் குரூவ் ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த குடும்பம் வந்துட்டு ஒரு ரோல் மாடல். ஆனால் 2007 ஏப்ரல் எல்லாமே மாறிடுச்சு. இந்த கேஸ் நடக்கிற அந்த சமயத்தில் மிஷேலுக்கு 50 வயசு, 8 குழந்தைங்க, வருஷ கணக்காக அவங்களோட குடும்பத்தை அவங்க ரொம்ப ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருந்த இந்த சமயத்தில் இவங்க கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னப்ப கொஞ்சம் வயசான மாதிரி தெரிய ஆரம்பிச்சாங்க. அவங்களோட முகத்துல சின்ன சின்னதா சுருக்கங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த சமயம் மிஷேல் ஒரு முடிவு எடுத்தாங்க. அது என்னன்னா ஃபேஸ் லிஃப்ட் சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த விஷயத்துக்கு அவங்களோட ஹஸ்பண்டான மார்டினுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணாரு. இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இன்னும் நீ கொஞ்சம் பிரைட் ஆயிடுவ, இப்ப நீ இருக்கிறதோட ரொம்பவே யங் ஆயிடுவ அப்படின்னு சொன்னாரு. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணாரு. ஆனா இந்த விஷயம் மூத்த பொண்ணான அலெக்சிஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கூட பிடிக்க கிடையாது. மாம், யூ டோன்ட் நீட் தட், யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான சர்ஜரிலாம் எதுவுமே தேவை கிடையாது, நீங்க ஏற்கனவே அழகா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. You don't need that, you're beautiful. I mean, she was incredibly beautiful. அப்ப அலெக்சிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 24 வயசு. இவங்க நிவாடால இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போன் பேசுவாங்க மணிக்கணக்கா. அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே க்ளோஸ். அது மட்டும் இல்லாம இவங்க தான் மூத்த பொண்ணு அப்படிங்கறதுனால பல வருஷமா அவங்க அம்மாவை இவங்க பிறந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா மிஷேல் வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஃபேஸ் லிஃப்ட் சர்ஜரி வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்ஜரிக்கான டேட் இவங்க பிளான் பண்ணது வந்துட்டு ஸ்பிரிங் பிரேக் டைம்ல. இந்த டைம்ல அவங்களுடைய முதல் பொண்ணான அலெக்சிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லீவு. ஸோ இதனால இவங்க அவங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அந்த டைம் தான் ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஏப்ரல் 3, 2007 மிஷேல் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. இவங்களுடைய ஃபேஸ் சர்ஜரி, அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி நடக்குது. கிட்டத்தட்ட இதோட ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் இருக்கும். 8 மணி நேரம் ப்ரொசீஜர் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சர்ஜரி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா முடியுது. அடுத்த நாள் ஏப்ரல் 4 மிஷேல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அலெக்சிஸ் வந்துட்டு அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க மிஷேலுக்கு பக்கத்திலே இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிற மாத்திரை மருந்து எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அம்மாவை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஒரு நாள் 2 நாள் ஆகுது. இப்படி நாளாக மிஷேல் வந்துட்டு ரொம்பவே நல்லா ரெக்கவர் ஆகுறாங்க. எழுந்து உட்காடுறாங்க. எல்லார்கிட்டயுமே சகஜமா பேசுறாங்க. இப்படி இருந்த அந்த சமயத்தில் தான் அலெக்சிஸோடைய ஸ்பிரிங் பிரேக் வந்துட்டு கம்ப்ளீட்டா முடியுது. மறுபடியும் இவங்க படிக்கிறதுக்காக நிவாடாவுக்கு திரும்பணும். சரி, அம்மா நல்லாவே தேறிட்டாங்க, அம்மா கொஞ்சம் நல்லா இருக்காங்க, நம்ம மறுபடியும் நம்மளோட ஸ்டடீஸ்க்கு போகலாம் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. இப்படி இவங்க நிவாடா கிளம்பலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த டேட்டுக்கு முன்னாடி நாள் நைட்டு இவங்க அம்மா இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சிஸோடைய வாழ்க்கையவே மாத்த போகுது. அப்படி அலெக்சிஸோட அம்மா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலெக்சிஸ் ரொம்பவே மும்முரமா அவங்களோட பேக் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா பெட்ல இருந்தாங்க. முகத்துல வந்துட்டு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா அந்த சின்ன சின்ன பேண்டேஜ் எல்லாம் முகத்துல இருந்தது. இருந்தாலும் அவங்க பேசுறாங்க. கொஞ்சம் நல்லாவே அவங்க கான்சியஸ்ல தான் இருக்காங்க. திடீர்னு மிஷேல் அலெக்சிஸோட கையை பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்களோட கண்ணில் தண்ணி. அலெக்சிஸ், இஃப் எனிதிங் ஹேப்பன் டு மீ மேக் ஷூர் இட் வாஸ்ன்ட் யுவர் டாட் அப்படின்னு சொல்றாங்க. If anything happens to me, make sure it wasn't your dad. அதாவது நாளைக்கு எனக்கு எதனாச்சும் ஆச்சு அப்படின்னு சொன்னா இது உங்க அப்பா செஞ்சதா இல்லையா அப்படிங்கறத நீ கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அலெக்சிஸ் உடனே ஃப்ரீஸ் ஆகுறாங்க. இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன அம்மா இந்த மாதிரி சொல்றாங்க, என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு தோணுது. சர்ஜரிக்கு அப்புறம் வந்து சில மெடிசன்ஸ் எல்லாம் அவங்க எடுக்கிற மாதிரி இருந்தது. அந்த மெடிசனோட எஃபெக்ட்னால இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் அன்கான்சியஸா பேசுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் அந்த சமயம் இவங்களுக்கு தோணுச்சு. சரி, என்ன பேசணும்னு தெரியாம 2-3 விஷயத்தை சேர்த்து ஒன்னா பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சாங்க. ஆனாலும் இவங்களோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது. அடுத்த நாள் இவங்க ஏர்போர்ட் போறாங்க ஊருக்கு கிளம்புறதுக்காக. இவங்களை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக மார்டின், மிஷேல் இவங்க எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க. அலெக்சிஸ் கிளம்புறாங்க. அவங்க கிளம்புற அந்த சமயத்துல திரும்பி பார்த்திருக்காங்க. இவங்களுடைய அம்மாவான மிஷேல் வந்துட்டு அவங்களுக்கு கை காட்டியிருக்காங்க. இதுதான் அலெக்சிஸ் தன்னுடைய அம்மாவை பார்த்த கடைசி நேரம். அலெக்சிஸ் நிவாடாவுக்கு போயிட்டு சில நாள் ஆச்சு. ஏப்ரல் 11, 2007 இவங்க வழக்கம் போல தன்னுடைய அம்மாவான அலெக்சிஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. அந்த ஃபோன் ஃபுல் ரிங் போகுது. ஆனா யாருமே எடுக்கல. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கறாங்க, எடுக்கல. மறுபடியும் ட்ரை பண்றாங்க, எடுக்கல. இது இவங்களுக்கு ரொம்பவே அன்யூஷுவலான ஒரு விஷயமா தெரிஞ்சது. ஏன்னா அவங்க அம்மா இந்த நேரத்துல எப்ப கால் பண்ணாலும் உடனடியா ஃபோன் எடுப்பாங்க. தன்னோட பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு எமர்ஜென்சி இருந்துடக்கூடாது, நம்ம டக்குன்னு ஃபோன் எடுக்கணும் அப்படின்றது எப்பயுமே அவங்களோட கான்சியஸ்ல இருக்கும். இப்படி இவங்க அம்மா ஃபோன் எடுக்காதது அலெக்சிஸ்க்கு கொஞ்சம் டென்ஷனை கிரியேட் பண்ணுது. இப்படி இந்த பக்கம் போயிட்டு இருக்க அதே சமயத்தில் தான் இன்னொரு பக்கம்
ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்த ஏடா தன்னுடைய அம்மா பாத் டப்ல அசைவில்லாம கிடக்கிறத பாக்குறாங்க. உடனே கீழே வந்து தன்னுடைய அப்பா கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. இது கேட்டு இவங்க அப்பாவுக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. உடனடியாக அவர் படி ஏறி பாத் டப்பை போய் பாக்குறாரு. பார்த்தா அவங்க அசைவில்லாம கிடக்குறாங்க. இவர் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண கிடையாது. உடனடியா போன் எடுக்கிறாரு. போன் எடுத்து 911க்கு கால் பண்றாரு. மை ஒய்ஃப் இஸ் இன் பாத் டப், ஷீ இஸ் நாட் பிரீத்திங், ஐ நீட் an ambulance now அப்படின்னு கத்துறாரு. My wife, she is unconscious. She's underwater. இதை கேட்ட 911 ஆப்ரேட்டர் வந்துட்டு, சார் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, பல்ஸ் இருக்கான்னு பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணுங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. இது கேட்ட மார்ட்டின் வந்துட்டு பயங்கரமாக கத்துறாரு. ஐ எம் அ டாக்டர், ஐ நோ ஷி டசன்ட் ஹேவ் அ பல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. கூடவே I am a physician. I got CPR in progress. send someone now அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அவரோட குரலை கேட்கும் போதே பயங்கரமான பதட்டம் இருக்கு. Okay, do not hang. அடுத்த சில நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் இவரோட வீட்டுக்கு வருது. எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நிற்குது. ஃப்ளாஷ் லைட்லாம் அடிக்கிறாங்க. இஎம்டி உள்ள வராங்க. உடனடியாக அந்த பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. மிஷேல் அந்த பாத் டப்புக்குள்ள ஃபுல் ட்ரெஸ்ஸோட தண்ணிக்குள்ளே கிடக்குறாங்க. உடனடியாக இஎம்டி வந்து பாத் டப்பில் கிடக்கிற மிஷேலை தூக்கி அந்த பெட்ரூம் ஃப்ளோரில் வந்துட்டு வைக்கிறாங்க. சிபிஆர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது நடந்துட்டு இருக்க அந்த சமயத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின் அதே இடத்துல தான் இருக்காரு. சும்மா இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பேராமெட்ரிக் எல்லா இடத்துக்குமே வந்துட்டு ஆர்டர் போட்டுட்டு இருக்காரு. நோ 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 நோ, இப்படி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பேராமெட்டிக்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. இவர் கத்திக்கிட்டே இருக்காரு, நம்ம பண்ணக்கூடிய வேலையை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னு. இருந்தாலும் இவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால இவர் சொல்கிறத கண்டுக்காம கொஞ்சம் இக்னோர் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிபிஆர் நடக்குது. மிஷேலோட வாயிலிருந்து தண்ணியாக வெளில வந்துட்டு இருக்கு. ஒரு அளவுக்கு மேலே தண்ணி வந்து பிங்க் கலரில் வருது. இதை பார்த்த உடனே மார்ட்டின் வந்துட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்படி கத்துனதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மேலெல்லாம் கோவப்பட்டாரு. நான் இந்த சர்ச்சுக்காக எவ்வளவோ டொனேட் பண்ணியிருந்திருக்கேன், எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன், நிறைய சேவை பண்ணியிருக்கேன், ஆனால் கடவுள் எனக்கு திருப்பி தர்றது இதானா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இவர் ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சிருக்காரு அப்படின்றது மட்டும் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் புரியுது. உடனடியே இவங்களை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போன அந்த சமயத்தில் தான் தெரிஞ்சது மிஷேல் இறந்துட்டாங்க அப்படின்னு. 50 வயசுல 8 குழந்தைங்களை வெட்டிட்டு போயிட்டாங்க. அதுவும் இவங்களுடைய ஃபேஸ் லிஃப்ட் சர்ஜரி பண்ண வெறும் 8 நாள்ல. இவங்க வீட்டு பக்கத்தில் ஸ்டீவ் அப்படின்ற ஒரு நெய்பர் இருக்காரு. அன்னைக்கு என்னாச்சு அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. மார்ட்டின் வந்து அவரோட கையில வந்து போனை கொடுத்து, என்னோட பொண்ணு வெளியில் இருக்கா, தயவு செஞ்சு உடனடியாக அவளுக்கு கால் பண்ணி வரவைங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த நெய்பர் அவரை பாக்குறாரு. பார்த்த அந்த சமயத்துல இவர் ரொம்ப மனசு உடைஞ்சிருக்காரு. இவரால் பேச முடியாது அப்படிங்கிறது தெரியுது. அதனால இவர் அலெக்சிஸ்க்கு கால் பண்றாரு. கால் பண்ணி அம்மாவுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு, நீ டைம் வேஸ்ட் பண்ணாம இமீடியட்டா நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்றாரு. வர வழியில என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க மறுபடியும் கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணதுல உன்னோடைய அம்மா வந்துட்டு பாத் டப்ல கிடந்தா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இவரே சொல்றாரு. அலெக்சிஸ் வந்துட்டு இமீடியட்டா அங்கிருந்து கார்ல ஏறினாங்க. ஏர்போர்ட் வந்தாங்க. வர வழி ஃபுல்லா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே வந்திருக்காங்க. இப்போ மிஷேலுடைய சடலம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினர் ஆஃபீஸ்க்கு போகுது. இங்கே வச்சு இவங்களுக்கு பிரேத பரிசோதனை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட்டில் எதனால் இவங்க இறந்துருக்காங்க அப்படின்ற இடத்துல இவங்களுக்கு கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் இருந்திருக்கு, அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதனால தான் இவங்க இறந்துருக்காங்க, இது ஒரு இயற்கை மரணம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இன்னும் இவங்க எதனால் இறந்தாங்க அப்படின்ற பர்டிகுலரான டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் வந்து இப்படி பம்ப் பண்ணுற அந்த சமயத்தில் பிளட் வந்துட்டு ஒழுங்காக போல, சடன் ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த அதில் போட்டிருக்காங்க. மொத்தத்தில் இவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களோட உடம்பு வந்துட்டு ரெக்கவர் டைம்ல ரொம்பவே வீக்காக இருந்திருக்கு. இந்த டைம்ல இவங்களோட உடம்பு வந்துட்டு அதை தாங்கலை, அதனால தான் ஹார்ட் ப்ராப்ளம் வந்து இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் போதும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த கேஸை வந்துட்டு க்ளோஸ் பண்றதுக்கு. ஏன்னா அந்த ரிப்போர்ட்ல ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க, இவங்க ஹார்ட் ப்ராப்ளம்னால தான் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேற்கொண்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களை விசாரிக்கல, இவங்களோட நெய்பர்ஸை விசாரிக்கல, யாரையுமே எந்த விதமான கொஸ்டினுமே கேட்கல. அதுவும் போக இவருடைய ஹஸ்பண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் தான். அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ஜரிக்கு அப்புறமா பெயின் கில்லர்ஸ் வந்துட்டு அதிகமா எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி நான் நிறைய சொன்னேன். ஆனா பெயின் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரியாம கொஞ்சம் ஓவர் டோஸ் எடுத்துட்டா போல இருக்கு, அதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயம் நடந்ததுல இருந்து அடுத்த 2 மாசத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் க்ளோஸ் ஆக போகுது. அலெக்சிஸ் நிவாடால இருந்து பிளேஸ் அண்ட் க்ரூக்கே மொத்தமா வீட்டுக்கு வராங்க. இப்படி இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நேரா இவங்க அவங்க அம்மாவுடைய ரூமுக்கு தான் போறாங்க. இப்படி இவங்க போன
போனப்ப கதவை திறந்து உள்ளார போய் அந்த ரூமை பார்த்தா தன்னுடைய அம்மாவுடைய பொருள் எதுவுமே அந்த ரூம்குள்ளே இல்லை. அவங்களுடைய துணி இல்லை, அவங்களோட போட்டோஸ் இல்லை, அவங்க அம்மா யூஸ் பண்ண பெர்ஃப்யூம் பாட்டில்ஸ் இல்லை, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லை, அம்மாவுடைய சீப் இல்லை, கண்ணாடி இல்லை, மேக்கப் ஐட்டம்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க இறந்து போயிட்டு மொத்தம் 3 நாள் கூட முடியல. அதுக்குள்ள அந்த ரூம்ல இருந்து அவங்களோட பொருள் அத்தனையுமே எடுத்திருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்த மாதிரியான ஒரு அடையாளமே இல்லை. எதுக்காக இப்படி பண்ணாங்க? யார் இதை எடுத்தது? இதெல்லாம் பண்ணது மார்ட்டின். அலெக்சிஸ் தன்னுடைய அப்பாவை பார்க்குறாங்க. ஒரு வாரம் கூட ஆகல. ஆனால் மார்ட்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் சடனாக நடந்தது அப்படின்னா அந்த நபருக்கு அந்த கம்பெனியில் இத்தனை நாள் லீவ் அப்படின்னு ஒன்று அலாட் பண்ணுவாங்க. இப்படி அவருக்கு அலாட் பண்ண அந்த லீவு கூட முடிய கிடையாது. அதுக்குள்ளேயே ஒரு ஒர்க்குக்கு போயிட்டாரு. இந்த சமயம் தான் அலெக்சிஸோடைய கண்ணில் இன்னொரு விஷயம் படுது. அது என்னன்னா அவங்க அப்பா கையில் போட்டிருக்கிற ஒரு வெட்டிங் ரிங். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மா கூட போட்ட அந்த பழைய வெட்டிங் ரிங் கிடையாது. இது ஏதோ புதுசாக இருந்திருக்கு. கோல்டு வித் பிளாக் கலரோட மிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா முன்னாடி அவங்க அம்மா கிட்ட போட்டுக்கிட்ட அந்த ரிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கோல்டன் கலர்ல மட்டும்தான் இருக்கும். அம்மாவோட பொருள் எதுவுமே இல்ல. அப்பா வந்துட்டு உடனடியா வேலைக்கு போயிட்டாரு. அவர் கையில வேற ஒரு வெட்டிங் ரிங் இருக்கு. இதுல ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு புரியுது. ஆனா எக்ஸாக்டா என்ன இங்க தப்பா இருக்குது அப்படின்றத அலெக்சிஸ்னால சொல்ல முடியல. வந்த ரிப்போர்ட்டுமே ரொம்ப கிளியரா இருந்தது. கேஸுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. எல்லாருமே சரி இது ஒரு விபத்து தான் அப்படின்ட்டு மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அலெக்சிஸ்னால மட்டும் அது முடியல. அவங்களோட மனசுக்குள்ள இவங்க அந்த ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் நைட் அவங்க அம்மா சொன்னது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. நாளைக்கு எனக்கு எதனாச்சும் ஒன்று ஆச்சு அப்படின்னு சொன்னா அது உங்க அப்பா தான் பண்ணாரா இல்லையா அப்படின்றத நீ கன்ஃபார்ம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னது. If anything happens to me, make sure it wasn't your dad. ஏப்ரல் 14, 2007 அதாவது மீஷேல் இறந்து போயிட்டு 3 நாள் கழிச்சு பிளசன்ட் குரூவ் கிட்ட ஒரு மவுண்ட் டெம்பிள் ஒன்று இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச். அன்னைக்கு மிஷேலோடைய இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருந்தது. அந்த சர்ச்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நுழையறதுக்கு இடமே கிடையாது. நூற்றுக்கணக்கான பேர் வந்து அந்த இடத்துக்கு வந்து கூடியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், அந்த சர்ச்சோடைய மெம்பர்ஸ், அப்புறம் அந்த உட்டாக் போர்ட் மெம்பர்ஸ், அந்த ஸ்கூல் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் அந்த இடத்துல வந்து கூடியிருந்தாங்க. எத்தனை பேர் இவங்களுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற அந்த கிரௌடே சொன்னது இவங்க எத்தனை பேருக்காக முன்னாடி போயிட்டு நின்றுருக்காங்க அப்படிங்கிறது. இந்த இறுதி சடங்குல மிஷேலுடைய ஒரு பொண்ணான சின்ன பொண்ணு எல் வந்துட்டு எந்திரிச்சு நின்று she told us we were her princess அப்படின்னு சொல்றாங்க. அம்மா எங்க எல்லாத்தையுமே பிரின்சஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த சர்ச்சில் இருந்த அத்தனை பேருமே வந்துட்டு கண் கலங்குறாங்க. இதுக்கப்புறம் மார்ட்டின் வந்துட்டு எழுந்து பேசுறாரு. இந்த விஷயத்த அலெக்சிஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தாங்க. இவங்களுடைய பார்வைக்கு அது எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா வந்து சோகத்துல பேசுற மாதிரி இல்ல. இவங்களுக்கு மட்டும் அதை பாக்குறதுக்கு உண்மையான சோகம் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரிஞ்சது. Lord, I thought I was doing a good job, Lord, are you there? As the hours passed last night, the answer came to me. I've had such a good life. இந்த விஷயத்தை அந்த சர்ச்சில் இருந்த மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த இறுதி சடங்குல அத்தனை பேருமே மிஷேலை பத்தி பேசினாங்க. அவங்க வந்துட்டு என்னென்னலாம் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லாத்த பத்தியும் பேசி அழுதாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிட்டாங்க. இப்படி எல்லாமே நடந்துகிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த கிரௌடுக்குள்ள அலெக்சிஸோட கண்ணுல ஒரு லேடி படுறாங்க. நீளமான கருப்பு முடி. அவங்க யார் அப்படின்னு தெரியல. இவங்க மிஷேலோட ஃப்ரெண்ட் இல்ல, ரிலேட்டிவ் இல்ல, சர்ச் மெம்பர் இல்ல, நெய்பரும் இல்ல. யார் இவங்க? இந்த இறுதி சடங்குக்கு வந்திருக்கிற அத்தனை பேர்த்தையுமே அங்க இருந்தவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. இவங்க இது, அவங்க அது அப்படின்னு. ஆனா இந்த ஒரு பொண்ணு மட்டும் யார் அப்படிங்கிறது அங்க இருந்து யாருக்குமே தெரியாது. ரொம்பவே சிம்பத்தியா அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லார்த்திட்டையுமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே சப்போர்ட்டிவா அவங்க பேசுறாங்க. ஆனா யார் இவங்க, எப்படி வந்தாங்க? அலெக்சிஸ்க்கு நீங்க யார் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த லேடி கிட்ட போகவும் ட்ரை பண்ணாங்க. ஆனா இது ஒரு இறுதி சடங்கு அப்படிங்கிறதுனால அந்த மொமெண்ட்ல அவங்களால இதை பத்தி டீட்டெயிலா பேச முடியல. ஒரு கட்டத்துல அந்த லேடி வந்துட்டு அந்த கிரௌட்ல அப்படியே கலந்துட்டாங்க. அலெக்சிஸ்னால அந்த சமயம் இதை பத்தி எதுவுமே பேச முடியல. ஆனா சீக்கிரமாவே திரும்பியும் இவங்க கிட்டே வரப்போகுது. அதுவும் இந்த தடவை அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே. மிஷேல் இறந்து போயிட்டு 2 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள மார்ட்டின் அவங்களோட குழந்தைங்க அத்தனை பேரும் கூப்பிட்டு வச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுக்கறாரு. அதாவது இந்த வீட்டுக்கு ஒரு புது நானி ஒருத்தங்க வராங்க அப்படின்னு. இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களெல்லாம் பாத்துக்கிறதுக்கு, இந்த வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே செய்யறதுக்காக புதுசா ஒரு வேலை பார்க்குற ஒரு பொண்ணை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி வரக்கூடிய அந்த நானி வந்துட்டு நம்மளோட ஒருத்தங்களா தான் இருக்க போறாங்க, இதே வீட்டில் தான் ஸ்டே பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த நானியோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிப்சி ஜில்லியன் வில்லிஸ். அலெக்சிஸ்க்கு இந்த பேரு கேட்ட உடனே ஷாக் ஆகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்களுடைய அம்மா உயிரோடு இருந்த அந்த சமயத்துல அவங்க அம்மாவுக்கு அவங்களோட அப்பா மேல ஒரு சந்தேகம் இருந்தது. இவர் யாரும் ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு அப்படின்னு. இதை பத்தி ஒரு நாள் அம்மா பொண்ணு இவங்க 2 பேருமே ரொம்ப நேரமா பேசியிருக்காங்க. இப்ப அலெக்சிஸ் வந்து
பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தன்னுடைய அப்பாவோட ஃபோனை அவருக்கே தெரியாமல் எடுத்து யாருக்கிட்ட இவர் அதிகமாக பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்படி செக் பண்ணி பார்த்ததில் ரிப்பீட்டடாக ஒரே ஒரு நம்பர்கிட்ட மட்டும் இவர் பல முறை பேசியிருக்காரு. ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு அப்படின்ட்டு பல முறை பேசியிருக்காரு. அந்த நம்பர் வந்து ஒரு பேரில் சேவாக இருக்கு, ஜிப்சி ஜில்லியன் வில்லிஸ். இப்போ அதே பேரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நேனியா வராங்க. அதுவும் அம்மா இறந்து போய் 2 வாரம் கூட ஆகாத அந்த நிலைமையில அலெக்சிஸ்க்கு பயங்கரமான சந்தேகம் வருது. உடனடியாக அப்பா கிட்டே போயிட்டு இவங்க கேட்குறாங்க, இவங்களால தான் அம்மா வந்துட்டு உங்க மேல சந்தேகப்பட்டாங்களா? ராத்திரி ஆனா நீங்க இவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த நபர் இந்த வீட்டுக்குள்ள நேனியா வர்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மார்ட்டின் தன்னோட பொண்ணு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்கல. அவங்க வெறும் நேனி தான், நீ தான் வேணும்னே ஓவர் ரியாக்ட் பண்ற அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இவங்க பிளான் பண்ண மாதிரி ஜிப்சி வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அம்மா இறந்து போன 2 வாரம் கூட ஆகிறதுக்கு முன்னாடி அதே வீடு அதே பெட்ரூம் அந்த குடும்பத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. நாள் போக போக வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற குழந்தைங்க எல்லாமே அலெக்சிஸ் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுல அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய சப்ரீனா அப்படின்ற அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களை பார்க்கறதுக்கு நேனி மாதிரியே தெரியல, இவங்க இந்த வீட்டுல வந்துட்டு ஒண்ணுமே பண்றதில்ல, கிளீன் பண்றதில்ல, குக் பண்றதில்ல, எதுவுமே பண்றதில்ல, எங்களையுமே வந்துட்டு இவங்க பாத்துக்கிறது இல்ல, இவங்க மட்டும் ஸ்டைலா ரெடி ஆயிட்டு அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்காங்க. இதோட ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா குழந்தைங்களும் தூங்குனதுக்கு அப்புறமா இவங்க அப்பாவுடைய ரூமுக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. மற்ற குழந்தைங்களாம் தூங்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் சப்ரீனா மட்டும் முழிச்சு இந்த விஷயத்த பார்க்குறாங்க. இப்போதான் அம்மா இறந்து போனாங்க, அதுக்குள்ள அம்மாவுடைய பெட்ரூம்ல இன்னொரு பொண்ணா அப்படின்றத இவங்களால ஏற்றுக்கவே முடியல. அலெக்சிஸ்க்கு இப்போ மைண்டுக்குள்ள எல்லா விஷயமே வந்துட்டு கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. அம்மாவுடைய சந்தேகம், அப்பா ஃபோன்ல இருந்த அந்த ஃபோன் கால்ஸ், இறுதி ஊர்வலத்தில் சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு கருப்பாக நிறைய முடி விட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு இவங்க தான் நினைக்கிறேன். இது எல்லாமே ஏதோ ஒரு டைரக்ஷனை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அப்பா இன்னொரு பொண்ணு கூட, அதாவது இந்த பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருக்காரு, அதுவும் அம்மா உயிரோடு இருக்கிற அந்த சமயத்துல. இப்படி இவங்களோட மைண்ட்ல பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா நைட்டு சொன்ன அந்த விஷயமா இருக்கட்டும், இந்த ஃபேஸ் லிஃப்ட் ஆப்ரேஷன் வந்துட்டு உடனடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னது, அதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட மெடிசன்ஸ் அப்படின்னு எல்லாமே அவங்களோட தலைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அலெக்சிஸ்னால இதுக்கு மேல சும்மா இருக்க முடியல. நேரடியா ஒரு நாள் அவங்க அப்பாவுடைய வீட்டுக்கே போயிட்டு பேசுறாங்க. உங்களுக்கு இந்த ஜிப்சி அப்படின்ற அந்த லேடி கூட அஃபேர் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும், உண்மையை சொல்லுங்க, இவங்க கிட்ட இருக்கிற அஃபேர்னால தான் எங்களுடைய அம்மாவை நீங்க கொலை பண்ணீங்களா? இது நீங்க திட்டம் போட்டு பண்ண விஷயம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் முகத்துக்கு நேராவே. இதை பார்த்த மார்ட்டின் வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகிறான். உடனடியாக அவனோட ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி, என்னோட பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், என்னை பயங்கரமாக அவள் திட்டிக்கிட்டு இருக்கிறா, என்னை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னால் இதை தாங்கிக்க முடியல, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்து என்னோட பொண்ணை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சொசைட்டியிலே ரொம்ப பெரிய ஆளான இவர் லாயர், டாக்டர், பத்தாததுக்கு அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சோடைய பிஷப். இவர் இந்த மாதிரி சொல்லவும் சரி தன்னோட பொண்ணுக்கு தான் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்ட்டு உண்மையாலுமே போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவங்க பொண்ணை இந்த இடத்த விட்டு வெளியில வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்ல இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே என்னுடைய அப்பா தான் காரணம் அப்படின்ட்டு இவங்க எவ்வளவு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதை கேட்கவே இல்லை. இவங்களுடைய பொண்ணை தரதரன்னு வெளியில் இழுத்துட்டு போறாங்க, வீட்டை விட்டு வெளியில போறாங்க. இவங்க வீட்டுக்கு வெளியில வச்சிருந்த அந்த செருப்பு கூட போட கிடையாது, அப்படியே வெளியில துரத்துறாங்க. இப்போ இந்த பொண்ணு ரோட்ல ஷூஸ் கூட போடாம வெறுங்கால நின்றுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த சுத்தி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அதனால தான் இவரு மேலே வந்துட்டு குறை சொல்லுது அப்படின்னு நினைச்சாங்க. எல்லாருக்குமே அந்த சமயத்தில் மார்ட்டின் மேலே தான் சிம்பத்தி கிரியேட் ஆச்சு. பாவம் இப்போதான் அவரோட ஒய்ஃப் வந்துட்டு இழந்தாரு, இதுக்கப்புறம் அவரோட பொண்ணு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றத நினைக்கிறப்ப அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார்னே தெரியல அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ இந்த விஷயத்த வந்து அலெக்சிஸ் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே சொல்ல ட்ரை பண்றாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட போயிட்டு சொல்றாங்க. ஆனால் யாருமே இதை கேட்கல. காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு இயற்கையான மரணம் அப்படின்றது பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்லேயே கிளியரா வந்துருச்சு. பத்தாததுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸை க்ளோஸும் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த கேஸை போயிட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் அலெக்சிஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அலெக்சிஸ் வந்துட்டு இந்த விஷயத்தை விட்டுறதா இல்லை. சால்ட் லேக் சிட்டியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சிஸ்டரான ரேச்சல் கிட்ட போயிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த ஃபோன் கால், இறுதி ஊர்வலத்தில் நடந்தது, அவங்க அப்பா நடந்துகிட்டது எல்லாத்தையுமே சொல்றாங்க. ரேச்சல் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க.
நினைக்கிறாங்க, அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய சிஸ்டரை வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நமக்கும் இந்த நிலைமை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சிஸ்டர்ஸும் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகுறாங்க. அவங்க அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நேரடியாக நம்ம போயிட்டு பேசி யாருமே வரல, நம்ம இன்னும் கொஞ்சம் ஆதாரத்தை திரட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்காக இவங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட்டில் மார்ட்டினை பற்றின தகவல்கள் எல்லாத்தையுமே கொடுத்து, இவர்னால நீங்கள் யாராச்சும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, அப்படி இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு மெயில் பண்ணுங்க அப்படின்னு போடுறாங்க. இப்படி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி போட்டுட்டு மெயில் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த இவங்களுக்கு எக்கச்சக்கமான மெயில்ஸ் வந்தது. ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் என் கூட அஃபேரில் இருந்தா, அதுக்கப்புறம் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணும் இவன் வந்துட்டு என் கூட அஃபேரில் இருந்தால் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ஒரு பொண்ணு 2 பொண்ணு கிடையாது, பல பெண்கள் இன்னும் இந்த மாதிரிலாம் ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பர்சனல் லைஃப் ஸ்டோரி எல்லாத்தையுமே மெயிலாக அமைச்சிருக்காங்க. இன்னொரு மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி பெண் ஒருத்தவங்க கிட்ட இவன் உடல் ரீதியாக ரொம்பவே மோசமாக நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் இவங்களுக்கு தெரிய வந்தது. மார்ட்டின் தன்னுடைய சொந்த அம்மாவையே கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தன்னுடைய சொந்த பிரதரையே வந்துட்டு இவன் தான் கொலை பண்ணதா ஒரு வாட்டி எங்ககிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்றதையும் கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி இவங்க ஒரு விஷயத்த நினைச்சு அதை பண்ணா இவங்களுக்கே தெரியாம எக்கச்சக்கமான லேயர்ல கதைகள் வந்துட்டு இவங்க கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அலெக்சிஸ்க்கு இத்தனை விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை யாருக்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு தெரியல. அலெக்சிஸ் ஒரு முடிவு பண்ணாங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பேசிட்டோம், யாருமே இந்த கேஸ் வந்துட்டு எடுத்துக்கல, அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டா நியூஸ் பேப்பர் சேனல்ஸ்க்குலாம் போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதனால இவங்க உட்டாக்ல இருக்கக்கூடிய அத்தனை நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கும் போயிட்டு பேசுறாங்க. ஆனா யாருமே இதை எடுத்துக்கல. ஏன்னா இது கரண்டா ஓடிட்டு இருக்கக்கூடிய டாபிக் கிடையாது, ஏற்கனவே க்ளோஸ் ஆன ஒரு கேஸ், அதை பத்தி நம்ம என்ன பேசுறது அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. என்னுடைய அம்மாவை இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க, நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற வேதனையில பல இடங்களுக்கு போயிருக்காங்க. எந்த ஒரு கதவுமே உங்களுக்கு திறக்கல. இப்படியே பல நாள் ஆகுது, நாட்கள் மாசங்கள் ஆகுது, மாசம் வந்துட்டு வருஷங்கள் ஆகுது. ஆனா அலெக்சிஸ் நிறுத்தல. என்னுடைய அம்மா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு எவ்வளவு பண்ணியிருக்காங்க, இப்போ நான் இருக்கக்கூடிய வாழ்க்கை, வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எல்லாமே என்னுடைய அம்மா தந்தது தான், அதனால கடைசி வரைக்குமே நான் போராடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போயிட்டு இருந்த இந்த சமயத்தில் தான் அலெக்சிஸ் அப்புறம் ரேச்சல் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு ஆள் வராங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அம்மாவுடைய சிஸ்டரான லிண்டா கிளாஃப் அப்படின்றவங்க. லிண்டா வந்து இவங்க 2 பேர்த்தையும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே அலெக்சிஸ்கா இருக்கட்டும் ரேச்சலுக்கா இருக்கட்டும் இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள். மார்ட்டினுக்கு வந்துட்டு இவங்க சிஸ்டரை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருந்ததா அவங்க சொல்றாங்க. அவன் ஏற்கனவே எக்கச்சக்கமான செக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான். அந்த ஃபோர்ஜரி பண்ண பணத்தை எடுத்துட்டு அவன் பயங்கரமா இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவான். பல முறை இவன் ஃபோர்ஜரி கேஸ்ல மாட்டியிருக்கான். இதுக்காக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோர்ட்ல தீர்ப்பு தந்து பல வருஷம் இவன் ஜெயிலையும் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. மார்ட்டின் 17 வயசு இருக்கும் போது மிலிட்ரியில ஜாயின் பண்ணியிருக்கான். அங்க இவன் ஒழுங்கா இருக்க கிடையாது, அதனால மிலிட்ரி விட்டு இவனை துரத்தி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் இவன் படிச்ச அந்த மெடிக்கல் ஸ்கூல், அதுலயுமே இவன் ஃபோர்ஜரி பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். அங்க போன இவன் மெடிக்கல் படிச்சது, எக்ஸாம் பாஸ் பண்ணது எல்லாமே உண்மைதான். ஆனா அதுக்காக அந்த காலேஜில் போயிட்டு இவன் காட்டின அந்த மார்க் ஷீட் எல்லாமே போலியானது. போலியான மார்க் ஷீட்டை காட்டி தான் அந்த காலத்துல இவன் படிச்சிருக்கான். இப்போ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா சர்டிபிகேட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா போலி தான் அப்படின்றது தெரியுது. டாக்டர் படிக்கிறதுக்கு இவன் யூஸ் பண்ண அந்த சர்டிபிகேட்ஸா இருக்கட்டும், இவன் லாயருக்கு யூஸ் பண்ண அந்த சர்டிபிகேட்ஸா இருக்கட்டும், எல்லாமே போலியானது. அலெக்சிஸ்க்கு இது பயங்கரமான ஷாக்கா இருந்தது. சின்ன வயசுல இருந்து எந்த அப்பா மாதிரி நம்ம ஆகணும், எந்த அப்பா மாதிரி நம்ம ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அதே அப்பா வந்துட்டு அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே மோசமான ஒரு நபரா இருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. இப்படி அலெக்சிஸ் ஒரு இடம் விடாம எல்லா இடத்துக்குமே போயிட்டு போராடிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் அலெக்சிஸ்க்கு ஒரு கால் வருது. இது உட்டா கவுண்டி ஷெரீஃப் ஆஃபீஸில் இருந்து வருது. இந்த ஃபோன் காலில் ஒரு உயர் அதிகாரி தான் பேசுறாரு. நீங்க ஹெல்ப்புக்காக எவ்வளவு போராடுறீங்க, எவ்வளவு நியாயத்துக்காக நீங்க அலையறீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. உங்களோட விஷயத்துல நான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவரு வந்ததுக்கு அப்புறமே இவங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான சப்போர்ட்டா இருக்கு. இப்போ அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. மார்ட்டினோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே விசாரிக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க சைலண்டா பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துல இன்னொரு பக்கம் மார்ட்டின் வந்துட்டு இன்னொரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஷேல் இறந்து போன சில மாதங்கள் கழிச்சு 2007 ஜூலை மார்ட்டின் வீட்டில் இருக்கக்கூடிய அடாப்ட் பண்ண அந்த பொண்ணுங்கள்ல மூத்த பொண்ணுக்கு 16 வயசு ஆகுது. அந்த பொண்ணுடைய பேரு ஜீசல். இவங்களை உக்ரைன்ல இருந்து இவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. மார்ட்டின் வந்து ஜீசல் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய பயாலஜிக்கல் சிஸ்டர் வந்துட்டு இப்போ உக்ரைன்ல தான் இருக்காங்க, நீ ஒரு சம்மர் விசிட்
நைட் மாதிரி உன்னோட சிஸ்டரை போயிட்டு பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்றாரு. ஜீசலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேக் எடுத்துக்கிட்டு அப்பா கொடுத்த அந்த டிக்கெட்லாம் வாங்கிட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு போறாங்க. ஆனா இவங்க அப்பா உக்ரைன் பாஸ்போர்ட் மட்டும்தான் எடுத்து தந்திருக்காரு, யூஎஸ் பாஸ்போர்ட்டை எடுத்து தரவே இல்லை. அதை இவர் தாங்கிட்டே வச்சுக்கிட்டாரு. இப்ப ஜீசலும் பாத்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டரை பாக்குறதுக்காக உக்ரைனுக்கு போறாங்க. இவங்க சொன்ன மாதிரி 2 மாசத்துல அவங்க ரிட்டர்ன் ஆகல. 3 மாசமாச்சு, 6 மாசமாச்சு, அவங்க ரிட்டர்ன் ஆகவே இல்லை. அலெக்சிஸ் மார்டின் கிட்ட ஜீசல் எப்ப திரும்பி இங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு இவரு ஜீசலுக்கு அங்க இருக்க பிடிச்சிருக்கு போல இருக்கு, அவளுக்கு மறுபடியும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவளாவே வந்துருவா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். இப்ப ஜீசல் என்ன ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க உக்ரைன்ல இருக்கக்கூடிய அவங்களோட பயாலஜிக்கல் சிஸ்டரோட வீட்டுல இருந்தாங்க. அந்த வீட்டுல ரொம்ப ரொம்ப வறுமையா இருந்தது. ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. அந்த ஒரே ரூம்குள்ளே இவங்களோட சிஸ்டருடைய ஹஸ்பண்ட், அவங்களோட 2 குழந்தைங்க அப்படின்னு எல்லாருமே அதுக்குள்ளதான் இருந்தாங்க. பாத்ரூம்குள்ள ஷவர் கிடையாது. ஒரு சின்னதா ஒரு பேண்ட் இருக்கு, அது மேல நின்னுகிட்டே தான் குளிக்கணும். இவங்க கிட்ட கொஞ்சம் கூட பணம் கிடையாது, எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது, யூஎஸ் பாஸ்போர்ட்டும் கிடையாது திரும்பி வர்றதுக்கு. ஜீசல் பலமுறை அவங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க, என்ன திரும்ப கூட்டிட்டு போங்க அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, ஒரு 16 வயசு இருக்கக்கூடிய பொண்ணு, சின்ன வயசுல குழந்தையிலிருந்தே அமெரிக்கால வளர்ந்த ஒரு பொண்ணு, திடீர்னு உக்ரைன்ல கூட்டு போயிட்டு தனியா விட்டுட்டு வந்தா அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அவங்க அங்க இருந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஜீசல் பண்ண எந்த ஒரு காலையுமே அவங்க அப்பா அட்டன் பண்ண கிடையாது. எந்த ஒரு மெசேஜுக்குமே மார்டின் ரிப்ளை பண்ண கிடையாது. சொல்ல போனா அவருக்கு ஜீசலை மறுபடியும் கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற ஐடியாவே கிடையாது. ஏன், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஜீசல் இங்க இல்லாத அந்த சமயத்துல மார்டின் அப்புறம் ஜிப்சி இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு வேலை பார்த்தாங்க. ஜீசலுடைய சோஷியல் செக்யூரிட்டி நம்பரை எடுத்துக்கிட்டாங்க, அவங்களோட பேர் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களோட ஐடென்டிட்டியை மொத்தமா எடுத்து ஜிப்சி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப ஜிப்சி ஜீசலுடைய பேர்ல புதுசா ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. ஜீசல் இவங்க பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்க அவங்களோட ஐடென்டிட்டியை நம்ம திருடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிப்சியோட தலையில எக்கச்சக்கமான கடன்கள் இருந்தது. கிரெடிட் கார்டு, வாங்கின லோன் அமௌண்ட் எல்லாமே நிறைய அமௌண்டா இருந்தது. இது எல்லாத்துலயுமே இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அவங்களோட ஐடென்டிட்டியை விட்டுட்டு புது ஐடென்டிட்டிக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இதுக்காக இவன் சின்ன வயசுல இருந்து வீட்டுல வளர்ந்த அந்த பொண்ணையை யூஸ் பண்ணிக்கிட்டான். ஃபேக்கான ஐடி கார்ட்ஸ் கிரியேட் பண்ணான், பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணான். மார்டின் மிலிட்டரியில பேசி சில மிலிட்டரி பெனிஃபிட்ஸுமே வாங்கிக்கிட்டான். இது எல்லாத்தோட ஒரு பயங்கர ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் ஃபோர்ஜரி பண்றதுக்காக இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வெட்டிங் டேட் ஒன்று கொடுத்துருக்கான். மார்டின் அப்புறம் ஜிப்சி இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டதா இவன் கொடுத்த அந்த டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14, 2007. அதாவது மிஷேலுடைய இறுதி ஊர்வலம் நடந்த அதே தேதி. இப்ப மிஷேலுடைய சிஸ்டரான லிண்டாவுக்கு பாத்தீங்கன்னா ஜீசல் உக்ரைன்ல எங்க இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருது. உடனடியாக இவங்க தன்னோட பொண்ணு ஒருத்தங்களை அமைச்சு நீ உக்ரைனுக்கு போயிட்டு ஜீசலை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய பொண்ணான ஜில் அப்படின்றவங்க உக்ரைனுக்கு போறாங்க. அங்க போன இவங்க ஜீசலை பாக்குறாங்க. ஜீசல் ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில் இருக்காங்க. இவங்க கிட்ட ரிட்டர்ன் வர டிக்கெட், பாஸ்போர்ட் அப்படின்ட்டு எதுவுமே இல்ல. இவங்க போயிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஒரு கட்டத்துல ஜில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி தந்துட்டு ஜீசலை மறுபடியும் அமெரிக்காவுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்படி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெடரல் அத்தாரிட்டிஸ்க்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. எவிடன்ஸ் எல்லாமே கிளியரா இருக்குது. இவங்க தான் ஜீசல், இவங்களோட பேரை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. இதனால ஜனவரி 2009 மார்டினை அரெஸ்ட் பண்றாங்க. இவன் மேல 9 வழக்கு போடுறாங்க. இன்னொருத்தவங்களோட ஐடென்டிட்டியை திருடினதுக்கு, சோஷியல் செக்யூரிட்டி நம்பரை மிஸ்யூஸ் பண்ணதுக்கு, ஃபேக்கான அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு. இதனால மார்டினுக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது. ஜிப்சிக்கும் இவன் கூட சேர்ந்து ஜெயில் தண்டனை கிடைச்சது. இது எல்லாமே இவன் பண்ண இந்த ஃபோர்ஜரிக்கு மட்டும்தான். இன்னும் மிஷேலோட மரணத்துக்கு இவன் பதில் சொல்லிதான் ஆகணும். மிஷேலோட கேஸ் பாத்தீங்கன்னா 2007 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்க அந்த ஆபீசர் கிட்ட பேசி மறுபடியும் தன்னோட அம்மாவை தோண்டி எடுத்து அவங்களுக்கு பிரேத பரிசோதனை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதாவது செகண்ட் டைமா. இதை பற்றி இவங்க கோர்ட்டில் மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணி 2010 உட்டாக் ஸ்டேட் மெடிக்கல் எக்ஸாமினர் டாக்டர் டாட் கிரே அப்படின்றவர் மறுபடியும் இந்த உடலுக்கு பிரேத பரிசோதனை பண்ணுறாரு. இப்படி பண்ண அந்த சமயத்தில் தான் இவரோட கண்ணுக்கு ஒரு விஷயம் மாட்டுது. மிஷேல் இறந்த அந்த சமயத்தில் அவங்களோட ரத்தத்தில் 4 விதமான கெமிக்கல் கலந்துருக்கு. இது இந்த மாதிரியான 4 கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லலை. இந்த 4 கெமிக்கல் காம்பவுண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்க்குறப்ப அது எந்த விதமான தீங்குமே ஏற்படுத்தாது. ஆனால் இந்த 4 கெமிக்கல் காம்பவுண்டும் ஒரே டைம்ல சேர்ந்து
சேர்ந்தது அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் ப்ராப்ளம் கொண்டு வந்து ஒரே டைம்ல ஹார்ட் அட்டாக் ஆக்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பா இப்படி ஒரு விளைவு வரும் அப்படிங்கிறது எல்லா டாக்டர்ஸ்க்குமே தெரியும். இப்படி இருக்கிறப்ப இந்த மெடிசன்ஸ் எல்லாம் யாரு பிரிஸ்கிரைப் பண்ணா அப்படின்றத பாக்குறாங்க. இன்வெஸ்டிகேட்டர் இதுக்காக ரொம்பவே பின்னாடி போய் பாக்குறாங்க. அந்த ஃபேஸ் லிஃப்ட் சர்ஜரி பண்ண அந்த டாக்டரான ஸ்காட் தாம்சன் கிட்ட போயிட்டு இதை பத்தி விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப இந்த மெடிசன்ஸ் எதையுமே நான் பிரிஸ்கிரைப் பண்ண கிடையாது, இது எல்லாத்தையுமே அவங்களோட ஹஸ்பண்டான மார்டின் தான் பிரிஸ்கிரைப் பண்ணாரு. அவருமே ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த டோஸோடைய அளவு தெரியும் அப்படின்ட்டு நானுமே அதை பெருசா எடுத்துக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப டாக்டர் தாம்சன் சொல்றதை வச்சு பாக்குறப்ப இது எல்லாமே மார்டினோட பிளான் தான் அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. இன்னும் டீப்பா விசாரிச்ச அந்த சமயம் தான் இன்னும் பல விஷயங்கள் தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் லிஃப்ட் சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை மிஷேலுக்கு உண்மையாலுமே கிடையாது. பேசிய மார்டின் வந்துட்டு மிஷேலை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான். முதல்ல இருந்தே மிஷேலுடைய பொண்ணான அலெக்சிஸ்க்கு அம்மா வந்துட்டு இந்த சர்ஜரி பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதே மாதிரிதான் மிஷேலுக்கும் விருப்பம் இல்லை. ஆனா மார்டின் தான் மிஷேலை பிரெயின் வாஷ் பண்ணி இல்ல நீ இந்த சர்ஜரி பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ரொம்பவே புஷ் பண்ணியிருக்கான். இது எல்லாமே அவன் போட்ட திட்டம் தான். சர்ஜரிக்கு அப்புறமா அவங்க எப்படி வீக்கா இருப்பாங்க, அவங்களுக்கு எதை கொடுத்தா வந்துட்டு அவங்களோட ஹார்ட் பாதிக்கப்படும்ன்ற எல்லாமே இவன் ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால இவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. இவனோட இந்த மெடிக்கல் நாலேஜை இந்த மாதிரி மோசமான ஒரு விஷயத்துக்கு இவன் பயன்படுத்தியிருக்கான். இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் லீகலா இந்த கேஸை மறுபடியும் ரீஓபன் பண்றாங்க. இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் 2007ல இருந்து இவங்களுக்கு கிடைச்ச பழைய எவிடன்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் தோண்டி எடுக்கிறாங்க. 2007 மிஷேல் இறந்து போன அன்னைக்கு 6 வயசான எடா அப்படின்றவங்க போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா அன்னைக்கு பாத்டப்ல வந்துட்டு முகம் மேல பார்த்த மாதிரி இறந்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அன்னைக்கு பாத்டப்ல முகம் வந்துட்டு மேல பார்த்த மாதிரி தான் கிடந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. She was just laying down in the bathroom. Had you ever seen your mom wet her hair like that before? I don't want to talk about it. How does it make you feel talking about your mom? ஆனால் ஹஸ்பண்டான மார்டின் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷேல் வந்து குப்பரை தான் கிடந்தாங்க, அவங்களோட முகம் வந்துட்டு தண்ணிக்குள்ளே பாத் டப்புக்குள்ளே இருந்தது, அவங்களோட முடி தான் மேலே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த சமயமே எடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் முறைஞ்சிருக்காங்க, அம்மா பாத் டப்புக்குள்ளே இப்படி தான் இருந்தாங்க அப்படின்ட்டு. அவங்க உறைஞ்ச அந்த டிராயிங்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய முகம் வந்துட்டு மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஒரு சின்ன குழந்தை அவங்க என்ன பார்த்துருக்காங்களோ அதை அப்படியே உறைஞ்சிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இவன் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வேற வேறையா இருக்கு. இப்போ நடந்தது எல்லாத்தையுமே வச்சு இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரிஞ்சிருது. இவன் ரொம்ப டேஞ்சரஸான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை வேற வேற விதத்துல ஒன்னா சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருக்கான். அதுல அவங்க மயங்கி இருக்காங்க. இமீடியட்டா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு. இது இவன் வேணும்னே தற்செயலா அவங்க பாத்ரூம் போனப்ப வலிக்கு விழுந்ததுல அவங்களுக்கு இந்த ஹார்ட் டேமேஜ் ஆயிருக்கலாம். எந்த விதத்திலுமே சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை அவன் எப்படி யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு சடனா ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு, இல்ல தடுக்கி விட்டு அவங்க பாத்ரூம்ல விழுந்திருப்பாங்க, அந்த அதிர்ச்சியில வந்துட்டு அவங்க ஹார்ட் இன்னுமே வீக் ஆயிட்டு அவங்க இறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை வந்துட்டு கட்டியிருக்கான். இதுவே அவங்க தண்ணியில மூழ்கி தான் இறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட லிவருக்குள்ள தண்ணி போயிருக்கா அப்படின்னு பார்த்திருப்பாங்க. இப்படி போல அப்படின்றது பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க தண்ணியில மூழ்கி இறக்கல, அதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்றது கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து இறந்துதான் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ப்ராப்பரா இவன் செட்டப் பண்ணியிருக்கான். யார் எந்த ஆங்கிள் இருந்து கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பதில் சொல்லணும் அப்படின்ற முடிவோடு இருந்திருக்கான். அதையும் மீறி யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாதுன்னு இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ரீசெண்டாக தான் இவங்க சர்ஜரி பண்ணாங்க, பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எல்லாம் அதிகம் எடுத்துக்காதுன்னு நான் சொன்னேன், இவங்க வலி தாங்க முடியாமல் நிறைய எடுத்துக்கிட்டாங்க, அதோட விளைவாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கடையில் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட காதுக்கு இன்னொரு விஷயமும் போச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இவன் ஜெயிலில் இருந்த அந்த சமயத்தில் கூட இருந்த ஒரு கைதி கிட்ட இவனோட ஃபேமிலியை பற்றிலாம் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த ஜெயில் கைதி வந்துட்டு, ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சோகம்னு எனக்கு தெரியும், உன்னோட ஒய்ஃப் இறந்து போனதை கேட்குறப்ப எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இவன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் உயிரோடு இருக்கவே தேவையில்லை தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆளுக்கிட்ட அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்கை நேச்சராகவே நம்மளால வர வைக்க முடியும் சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ இது எல்லாமே அவனோட அஃபேரான ஜிப்சியை வந்துட்டு தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் போட்ட மாஸ்டர் பிளான். இது எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 2012 இவன் மேல கொலை பண்ணதுக்கான கேசஸுமே போடுறாங்க. இந்த விஷயத்த அலெக்சிஸ்க்கு ஃபோன் பண்ணியும் சொல்றாங்க. இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், உங்களோட ஃபாதரை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் உங்க அம்மாவை கொலை பண்ண அந்த கேஸ்க்காக. 2007 இருந்து 2012 வரைக்கும்
வரைக்கும் 5 வருஷமா நீங்க வந்துட்டு போராடி இருக்கீங்க, அதுக்கான ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர் 17, 2013 உட்டாக்ல இந்த கேஸோட ஃபைனல் ஹியரிங் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. மார்டின் தான் கொலை பண்ணியிருக்கான், அவன் கில்ட்டி அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இவனுக்கு ஆயுள் கால தண்டனையும் கொடுக்கறாங்க. மார்டின் கிட்டத்தட்ட ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கொலையை பண்ணியிருக்கான், யாருக்குமே சந்தேகம் வரல. இவன் நினைச்ச மாதிரி அந்த கேஸை க்ளோஸும் பண்ணியிருக்காங்க. ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது, அலெக்சிஸ் கிட்ட அவங்க அம்மா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இந்த தீர்ப்பு வந்த அந்த சமயத்துல அலெக்சிஸ் வந்து கோர்ட்லயே பயங்கரமா அழுதுருக்காங்க. 5-6 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா அவங்க அம்மாவுக்கு கிடைச்ச நியாயத்தை நினைச்சு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த சில வருஷங்கள் ஆகுது. ஏப்ரல் 9, 2017 உட்டாக் ஸ்டேட் பிரிசன். மார்டின் ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டான். அவன் இது வரைக்கும் சொன்ன அத்தனை பொய்யும் அவங்க கூட சேர்ந்து முடிஞ்சது. இதுக்கப்புறமா அலெக்சிஸ் படிப்பு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு பெரிய டாக்டர் ஆனாங்க. அவங்களுடைய மீதி சிப்ளிங்ஸை எல்லாத்தையுமே வந்து இவங்களே அவங்களோட கஸ்டடியில் எடுத்துக்கிட்டாங்க. இவங்களே தங்கச்சிங்க தம்பிங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கும் குழந்தைங்க பிறக்குது. 6 வயசானாடா வந்து இந்த கேஸ் முடிகிற அந்த சமயத்துல 16 வயசை கிராஸ் பண்ணி அவங்களோட ஸ்கூலிங்க முடிச்சாங்க. அந்த வீட்டில் இருந்த அத்தனை குழந்தைங்களுமே வேற வேற விதத்துல முன்னேறினாங்க, பெரிய ஆளானாங்க. இவங்க எல்லாருமே அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க. யார் எந்த பக்கம் போனாலும் சரி. இவங்களுடைய அம்மாவான மிஷேலோட பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாருமே ஒண்ணு கூட்டிடுவாங்க. அன்னைக்கு எல்லாருமே ஒரே குடும்பமா இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் தன்னோட சுயலாபத்துக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிருக்கான் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். சொல்லப்போனா இந்த நபர் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே ஃப்ராடு தான். ஒரு நல்ல விதமான எண்ணம் அப்படிங்கிறது இந்த நபருக்கு கிடையாது. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.